ஹாய் அம்மி, நான் உங்கள் ஜெஸி. ஸோ இன்றைக்கான ஒரு நியூ ஒன் ஷாட் கூட தான் நம்ம போகிறோம். இது ஒரு பிஎல் கண்டென்ட். உங்களுக்கு பிஎல் கண்டென்ட் பிடிக்கலனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான ஒரு புது வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க. இப்போது ஜங்குக் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சாக்கர் கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. அங்கே போய் பால் விழுந்துருது. ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்டைலாக அந்த பாலை அடிக்கலான்னு போகிறாரு. அப்படியே அந்த பால் அடிக்கும்போது அப்படியே தடுக்கி அந்த சேத்துலேயே விழுந்துடுறாரு. ஸோ எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே எழுந்து நிற்கிறான். அவன் ஒரு ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருப்பானே, அது ஃபுல்லாகவே சேராக இருக்கும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடி வந்துட்டு செம்மையை சுற்றி நின்று சிரிச்சிட்ருக்காங்க. டேய் என்னடா சிரிப்பு, டேய் ஏன்டா அவனை கலாய்க்கிறீங்க விடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் தான் அப்படியே ஜங்குக்கு அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான், ஜின்னோட வீட்டுக்கு. இப்போ ஜங்குக் தான், மச்சான் நான் என்னை பார்த்தா எனக்கு காமெடியாக வருது, எல்லாம் எப்படி சிரிக்கிறீங்க? டேய் அது வந்து எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது மச்சான், வேணாம். சரி சரி கூல் டவுன் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட வீட்டுக்கு தான் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போது வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறாங்க. இப்போது ஜின்னோட அம்மா தான், என்ன தம்பி என்ன ஆச்சு, எங்கே கிழக்கிழவும் வந்துட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. ஜங்குக் கோவமாக வருது. அப்படியே ஜின்னை பார்க்குறான். அம்மா அது ஒன்றும் இல்லை, அவன் ஃப்ரெஷ் ஆகட்டும், நான் போயிட்டு டவல் எடுத்துகிட்டு வரேன் மச்சான், இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜின்னோட ரூமில் போயிட்டு பாத் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் ரொம்ப நேரமாக கத்திகிட்ருக்கான். டேய் டவல் எங்கடா, எங்கே போனான் இவன் சாம்பு மவன், எங்கே போனான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஜங்குக் கத்திகிட்டே இருக்கான். ஜங்குக்கு வந்து ரொம்ப நேரமாக கத்துனதால இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேர் பட்டிருக்கோம்ல அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிறான். போட்டுட்டு அப்படியே வெளியே வரான். யாருமே இல்லை வீட்டில். எங்கே போனான் இவன், இங்கே தானே இருந்தான், காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்கான். இப்போது எதிர்க்க ஒரு ரூம் இருக்குது. அங்கேருந்து ஒரு பர்சன் எட்டி பார்த்துட்டு, இவர் தானே டவல் கத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்து கொடுக்குறான். இப்போது ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு, என்னங்க டவல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறான். ஜங்குக் தான் அப்படியே அந்த கையை அப்படியே 2 நிமிஷம் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அவங்க கையில் இருக்க டவலையும் வாங்கிட்டு அவனை போயிட்டு திருப்பியும் பாத் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணிவிட்டு அவனை எடுத்துக்கிறான். இப்போது ஜென்கிட்ட தான், மச்சான் நான் போயிட்டு வரேன். ஏன்பா சாப்பிட்டு போகலாம்ல? ஆமாம் எனக்கு எதுவும் வேணாம். ஐயா என்னப்பா பாவம் சேத்தெல்லாம் விழுந்துட்டு வந்திருக்க. அம்மா டே ஜென்னு வேணாம். சரிம்மா கம்முனுருமா, அவன் போட்டோம், நீ போ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே அனுப்பி விட்டுறான். ஜங்குக்கும் அவங்க அம்மாவை ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே போகிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க விழுந்து. டேய் என்னடா அம்மா கம்முனுருமா, அவன் எப்படி திரும்ப விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லி சிரிக்கிறான். ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த டவல் கொடுத்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு க்யூரியஸாக இருக்குது. அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அது எப்படி இருந்தாலும் ஜின்னோட தம்பியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு கால் பண்ணுறான். ஏய் ஜின், அது வந்து என்னடா சொல்கிறா? இல்லை உனக்கு பிரதர் இருக்கான்ல? ஆமாம் இருக்கான், என்ன? இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அவனை, அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹாப்பியாகிறாரு. ஸோ ஜின் அப்படியே போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு ஜங்குக்க. அந்த பையனா, சேத்துல விழுந்த பையன் தானே? அவனோட சொல்லாதா டென்ஷன் ஆகிடுவான். விடுடா, அவன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா, ஐயோ அழகாக இருக்கானே, அவனே கட்டி வைக்கலாம் நம்ம பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசி முடிச்சிடறாங்க. ஜங்குக்கும் செம்ம ஹாப்பி. அவனும் அவன் வீட்டில் சொல்லி வச்சிடறான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஜங்குக் தான், எல்லா ஏற்பாடும் பண்ணிவிடுங்க, நான் 1 வீக் கழித்து வந்துடுறேன். டேய் என்னடா சொல்கிற, நீ எல்லாமே எப்பட்றா? எனக்கு நிறைய வேலை இருக்குமா, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணணும், கொஞ்சம் அந்த ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும் நான். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். நீ இல்லாமல் எப்பட்றா? பார்த்துக்கோமா, மேரேஜ் தானே, அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் அழகாக இருப்பான், நம்ம பார்த்துக்கலாங்க சரியா? சரிடா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த சைட்லேயும் செம்மையாக கிராண்டாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வீட்லேயும் ஜின்னோட வீட்லேயுமே. ஸோ ஜின்னோட தம்பிக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து பையன் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எதுவுமே செட் ஆகிருக்காது. ஸோ ஜங்குக்கே வந்து கட்டிக்கிறேன்னு சொல்லும்போது ஜின்னுக்கு செம்ம ஹாப்பி. இப்போது 1 வீக்கும் ஆகிடுது. இப்போ ஜங்குக் தான் பரபரப்பாக ரெடி ஆகிட்டுருக்கான் அவன் ரூமில். இப்போ ஜின் தான், டேய் நீ என்னடா பையனோட ஃபேஸ் கூட பார்க்காம இருக்க? டேய் அதெல்லாம் வேணாண்டா, எனக்கு தெரியும் அவன் அழகன். சரிடா சரி, உன் ஃபோட்டோ காமிச்சேன் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா என் தம்பி. அப்படியா, சரிடா
அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஹாப்பியாக இங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஸ்டேஜில் தான் காட்டுறாங்க. இப்போது ஜங்குக் தான் தூரத்துலேருந்து நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஸ்டேஜில் வந்து ஜின்னோட தம்பியாக அங்கே நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கும் தூரத்துலேருந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு அப்படியே பக்கத்துலேயும் வந்து நிற்கிறாரு. ஸோ ஜின்னோட தம்பிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஜங்குக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் இவனை. ஸோ 2 பேரும் ஹை டு ஹை பார்த்துக்கிறாங்க. இப்போது ஃபாதரும் வந்துட்டு ஸோ ரிங் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொடுக்குறாரு ரிங்கு. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவனோட ஹேண்ட்ஸ் கேட்குறான். அவனும் ஹேண்ட்ஸை பார்க்குறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸை பார்க்குறான். அப்படியே இந்த கை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கை கேட்குறான். ஸோ அவனும் இந்த கை கொடுக்குறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் பார்த்துட்ருக்கான். இல்லை இது இல்லை இது இல்லை. என்னது இல்லை? ஜின் என்ன ஆச்சுடா? இந்த கை இல்லைடா. எனது இந்த கை இல்லையா? புரியல மச்சான். நான் இந்த கையை பார்க்கலடா. எந்த கையோட பார்த்தேன்? எனக்கு புரியல என்ன பேசுகிறேன்னு. புரியல. என்ன ஜங்குக் பேசுகிறீங்க? ஜின் இது உன் தம்பியா? ஆமாண்டா என் தம்பி தான். இல்லை இல்லை உன் ஃபேமிலியில் யார் யார் இருக்கா அவங்கள கூப்பிடு. என்னடா பேசிகிட்டு இருக்கா? கூப்பிட போறியா இல்லையா? சரி இரு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றான் ஜின்னு. ஸோ இத்தனை பேருலா உன் வீட்டில் யார் யார் இருப்பாங்க அவங்கள வந்து நிற்க சொல்லு. நிற்க சொல்கிறா? சரி நிற்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறான். அவங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா அண்ட் தென் ஜின்னோட தம்பி இன்னொரு தம்பியும் நிற்க வைக்கிறான். ஸோ ஜங்குக் தான் இப்படி எல்லாருக்கையும் பார்க்குறான். இதெல்லாம் இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு பையன் கையை பிடிக்கிறான். இதுதான் ஜின் இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பார்த்துட்டு அப்படியே அவன் ஃபேஸ் பார்க்குறான். ஸோ அது பார்த்தா டயாங் தான். செம்ம அழகாக இருக்கான் டயாங். அப்படியே பார்த்துட்டு என்னது இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்க்குறான். ஜின் தான் அவன் கையை ஏன்டா பிடிச்சிட்ருக்கா? நீ இவனை தாண்டா கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க போகமாக தான் காட்டுறாங்க. ஸோ இவனா ஸ்டேஜில் நின்றுது. ஜங்குக்கு வந்து போகமோட கையை தான் பிடிச்சி நின்று இருப்பான். இல்லை மச்சான் அது வந்து ஏதோ குழப்பமாக இருக்கு. இங்கே பாரு நான் வந்து இவன் கையை தான் பார்த்தேன். எனது கையை பார்த்தியா? ஆமாண்டா எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு. என்னடா பேசிகிட்டு இருக்க வர கோவத்துக்கு? சாரிடா எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு. அவன் 12th தானே படிக்கிறான். 12th ஆமாண்டா நீ 30+டா. அவன் 12th தான் படிக்கிறான் இப்போ. வயசை பற்றி பேசாத அவள்தான் உனக்கு. போகம்க்கு தானே உன்னை பேசி வச்சான். அவனுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப நாளாக வரம் பார்த்துட்ருக்கோம். அவனுக்கு தான் கிடைக்கல. உன்னை மாதிரி மாப்பிள்ளை கிடச்சின்னு சந்தோஷமாக அவனை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சா இப்படி ஸ்டேஜில் கழுத்த இருக்கிறல. சென்னே இல்லைடா நான் வந்து இவரை இது பண்ணல. எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு. அவன் சின்ன பையன்டா. சும்மா அதே சொல்லாதடா. நான் வெயிட் பண்ணுறேன். என்ன 12th தானே படிக்கிறான். இன்னும் 3 இயர்ஸில் காலேஜ் முடிச்சிருவான். அப்புறம் என்ன நான் வெயிட் பண்ணுறேன். எல்லாம் மீறி போகிறடா. ஜென் சாரிடா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறான். இப்போ ஜங்குக்கோட அம்மா அப்பா தான் ஜங்குக்கு வந்து திட்டுறாங்க. என்னடா நினச்சிட்ருக்க? உனக்கு வயசாயிட்டே போகுதுன்னு இப்போ தான் ஏதோ ஒரு வரம் வந்திருக்குன்னு நாங்கள் இது பண்ணால் என்னடா பண்ணிகிட்ருக்க? அந்த வரனை சொன்னதே நான் தான். அந்த வரணும் இவன் தான். எனக்கு இவன் தான் வேணும். பைத்தியக்காரத்தனம் பண்ணிகிட்ருக்க ஜங்குக். வேணாண்டா. அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இவன் தான் வேணும். உன் பேர் என்ன? அங்கிள். எனது அங்கிளா? அவள் தான் உன்னை என்ன அங்கிள்ன்ற? மச்சான் ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கத்துறான். ஸோ ஜங்குக்கும் சமக்கும் வருது. எனக்கு உன் தம்பி தான் வேணும். அவன் சின்ன இதே சொல்லாதடா. ஆனால் எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து கத்திட்டு போயிடுவான். ஸோ இங்கேருந்து தான் என்ன இந்த அங்கிள் என்ன பிடிச்சிருக்குன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து நின்றுருக்கான். இந்த சைட் போகம் தான் அப்படியே அழுதுகிட்டே அவனோட ரூமுக்கு ஓடி போகிறான். இப்போ தான் அச்சோ அண்ணா போகம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஓடி போயிட்டு அவனை வந்து கன்சோல் பண்ணுறான். ஸோ இந்த சைட் அப்படியே ஜங்குக்கோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு தான் எல்லோரும் திட்டிகிட்டே இருக்காங்க. உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியும் பிடிச்சிருக்காடா? அந்த பையன் சின்ன பையனை போய் பிடிச்சிருக்கேன்ற? உனக்கு என்ன அருவே இல்லையா? அங்கே பாரு அந்த பையன் எப்படி ஸ்டேஜில் அழுது நின்றுட்டு இருந்தான். அது தெரியலையாடா உனக்கு? நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. ஐயா அவன் சின்ன பையன்ற திருப்பி அவனே அதே சொல்லாத. இப்போது ஜங்குக்கோட அப்பா தான்
ஜங்குக் நீ பண்ணுறதுலாம் சுத்தமாக நல்லதே இல்லை. அப்போ திருப்பியும் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க சின்ன பையன். டேய் அவன் உன்னை அங்கிள்னு கூப்பிட்றான்டா, பார்த்துக்கோ. அப்போ அவன் தானே அங்கிள் கூப்பிட்றான். நீங்கள் வேறு சும்மா எல்லாம் சொல்லி சொல்லி காமிச்சிட்ருக்கீங்க அங்கிள் அங்கிள்னு. வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாம், நடந்தால் அவங்க கூட தான், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து கத்திட்டு போயிடுறான். இப்போது ஜங்குக் தான் இந்த சைடு டேக்கிட்ட பேசலான்னு வந்திருப்பார் வீட்டுக்கு. ஜின் தான் விட்டுருக்கே மாட்டார். டேய் எதுக்குடா இங்கே வந்தா? மச்சான் அது வந்து என்னது மச்சானா, செருப்பு பிஞ்சிருண்டா, போயிடு இங்கேருந்து. மச்சான் மச்சான்னு ஒரு பேச்சுக்கு சொன்னால் நிஜமாலே மச்சான் ஆகலான்னு பார்த்தா நீ இந்த மாதிரி வேலை பார்ப்பேன்னு யாருக்கிட்ட தெரியும், போடா இங்கேருந்து. டேய் என்னடா எல்லாத்துக்கும் கோவப்பட்டா எப்படி? நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிற? இப்போது டே தான் அங்கேருந்து வந்துட்டு அங்கிள் நீங்களா? ஏய் என்ன சும்மா அங்கிள் அங்கிள்ன்றா, அவள் தான் உன்னை. அண்ணா கோவப்படுறாரு இவர். ஏய் என்னடா அவன் சின்ன பையன், சும்மா அவன் மேலே கோவப்பட்டுட்டு இருக்காது, அவள் தான் சொல்லிட்டேன். ஏய் என்னடா சும்மா என்ன எல்லாரும் என்ன வயசானவங்க மாதிரியே பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு புரியல. என்னை பார்த்தா எப்படி தெரியுது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை பார்க்குறான். டே தான் ஒரு மாதிரி ஜின் பின்னாடி ஒளிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கான். சரி ஓகே, எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துடுறான். ஸோ டேவும் அப்படியே அண்ணா ஏன் அந்த அங்கிள் அப்படி இருக்காரு? ஏய் ஒன்றும் இல்லை போகல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா அனுப்பியிருப்பார். கொஞ்சம் டேஸ் கழிச்சு அப்படியே டேவோட ஸ்கூல் முன்னாடி தான் காட்டுறாங்க. டே அண்ட் ஜிமின் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் தான் அப்படியே டேக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் வெளியா. ஸோ டேவும் பார்த்துட்டு இது அங்கிள்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ ஜிமின் பதில் யாரா வா கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கு பின்னாடி தான் சுகா வந்து நின்ட்டு மச்சான் அதோ ஒரு நாள் அதான் என் ஆள். ஓ ஹைட்டாக இருக்கணும், அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க ரெண்டு பேருமே. இப்போது கிட்ட வந்தோடனே ஜிமினை தான் இப்போ பார்க்குறான். யார் அது வாத்து முட்டை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு செருப்பு தாங்க முடியல. இப்போது ஜிமின் தான் யார் பார்த்து வாத்து முட்டைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். என்னடா வாத்து முட்டைக்கு ரெக்கலாம் முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே களைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது ஜங்குக்கு இன்னும் விழுந்து சிரிச்சிட்ருக்கான். இப்போது டே தான் இங்கே பாருங்க அங்கிள், என் ஃப்ரெண்டை வாத்து முட்டைலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். என்னது அங்கிளா? டே அவன் என்னையே அங்கிள் கூப்பிடுவான், நீ வேற. என்னது உன்னி அங்கிளா? சூப்பர்டா டே, நல்லா பண்ணுற, எடி கரெக்ட் பண்ணுவேன் இவனை, எல்லாம் கரெக்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டே இப்போது நடந்து போகிறாரு. ஸோ அதே பார்த்து நின்றுட்டுருக்காரு ஜங்குக். ஸோ இப்படியே தான் போகுது. ஜங்குக் டெய்லியும் வந்து டேவோட ஸ்கூல் முன்னாடி நின்று வெயிட் பண்ணுறது, டேவை சைட் அடிக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு நாள் கூப்பிட்டு சாக்லேட் கொடுக்குறாரு. என்னது எனக்கு சாக்லேட்டா? ஆமாம் உனக்கு தான் சாக்லேட்டு, வாங்கிக்கோ. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கி சாப்பிடுவான். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் வந்து ஜங்குக் டெய்லி சாக்லேட் வந்து கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போது என்ன ஆகுதுன்னா ஜங்குக் ஒரு 2 வீக்ஸாக இல்லை. ஸோ அவன் ப்ராஜெக்ட் விஷயமா வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ டேக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது ஜங்குக் வந்து இல்லாதது. ஸோ இப்போ தான் ஜெமினா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை. யார? அங்கிள். ஓ அது என்னடா மிஸ்ஸிங்காக இருக்குன்ற? நீ மிஸ் பண்ணுறது அங்கிளையா இல்லை சாக்லேட்டையா? டேய் நான் அங்கிளை தான் மிஸ் பண்ணுறேன். சாக்லேட்டையும் லைட்டா? ஏண்டா உங்கள் அண்ணன்கிட்ட சொன்னால் அவ்வளோ சாக்லேட் வந்து இறக்குவார், நீ என்னன்னா அந்த அங்கிள் கொடுக்குற சாக்லேட்டுக்கு போய் வாங்கிக்கிறா? டே என் அண்ணன் வந்து டார்க் சாக்லேட்லாம் வாங்கி தர மாட்டார், இவர் வாங்கி தராரு. ஓ அப்படி? ஆமாம். ஜிமின் நீலாம் பேசவே கூடாது, என்கிட்ட வந்து ஷேரிங் கேட்ட வந்தால் நீ ஏன்னா பேசவே கூடாது. சரி சரி விடு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படி தான் இருக்கும். போ, அந்த அங்கிள் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரிடா சரி. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கு. இப்போது டே தான் அவங்க அண்ணாக்கிட்ட போய் நின்றுட்டு அண்ணா ஒன்று தெரியுமா? என்னடா? இல்லை அந்த அங்கிள் இருக்கார்ல. அங்கிளா யார்? அதான் போகமுக்கு. அவனை பற்றி பேசாத, விரியாவது அவனை பற்றி பேசினாலே. அண்ணா இல்லை அவர் வந்து டெய்லி ஸ்கூல் முன்னாடி வந்து நின்றுட்டு சாக்லேட்லாம் கொடுப்பாரு. என்னது சாக்லேட் தரானா அவனா? ஆமாம். இங்கே பாரு டே, நீ அவன்கிட்ட பேசவோ சாக்லேட்டோ வாங்கக்கூடாது, புரியுதா? நல்ல அங்கிள் தானே. நல்ல அங்கிளா? கொன்றுவேன், அவங்ககிட்டலாம் பேசக்கூடாது, புரியுதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போயிடுறான். இப்போ ஜங்குக் தான் ஒரு வாரம் கழித்து வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் டேவோட ஸ்கூல் முன்னாடி. இப்போ டே தான் ஜங்குக்கும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறான். இப்போது ஜங்குக் வந்து அப்படியே பேக்வேர்டில் நடந்து வந்து கும்தா நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறேன். இல்லை அது வந்து ஒன்றும் இல்லை. சரி உனக்காக சாக்லேட் வாங்கி வந்திருக்கேன், அதான்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து காட்டுறான். இப்போ டே தான், ஆ எங்கள் அண்ணா உங்ககிட்ட பேசவோ சாக்லேட்லாம் வாங்க கூட சொல்லியிருக்காரு. ஓ, அப்போ உனக்கு சாக்லேட் வேணாமா? ஆ வேணாம். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு பெரிய சாக்லேட்டாக எடுக்கிறாரு. ஓய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்றான். ஸோ அந்த பையனும் கிட்ட வர பார்த்துட்டு, அவனுக்குலாம் வேணாம், எனக்கு கொடுங்க. என்ன, நீ தானே வேணான்னா உங்கள் அண்ணன் தானே வேணான்னு சொன்னான். உங்கள் அண்ணனுக்கு தான் பிடிக்கலையே, அப்புறம் என்ன? இல்லை இல்லை, யார் சொன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு, கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ இப்படியே தான் போயிருக்கோம் டேக்கு. இப்போது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் டே போகிறான். செம்ம மாதம் ஒரு மாதிரி அழகாக இருக்கான் டே. ஸோ அவன் அப்படியே ஃபஸ்ட் டே காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே காலேஜுக்கு வெளியே நடந்து வரான். ஸோ ஆல்ரெடி ஜங்குக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ டே அதை பார்க்குறான். பார்த்துட்டு, இவரை அங்கிள் இல்லை, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரே, ஆனால் ஏன் இன்னும் இவர் என் பின்னாடி சுற்றிட்டுருக்காரு, இவர் எனக்காகவா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது ஜிமின் அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறான். மச்சான், ஏய் அது உன் அங்கிள் தான், டே கொண்டுருவேன், அங்கிள் கிங்கிள்னா அவர் அங்கிள்லாம் இல்லை. அப்புறம் அங்கிள் இல்லைன்னா அவர் வந்து சாக்லேட் பாய்டா. என்னது சாக்லேட் பாயா? ஆமாம் ஆமாம், என்ன அதுக்கு? மச்சான் ஃபால் ஆகிட்ட போல. ஃபால்லாம் இல்லை, அது ஏதோ உள்ள ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? டே ஏதாச்சும் சும்மா கேட்டுகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கேருந்து ஜிம்னு தள்ளி விட்டு போகிறாரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே எழுந்து வந்து நிற்கிறான் காரில் இருந்து. இப்போது டே வரதை பார்த்துட்டு, ஓய் கும்தா கவாடா, இந்தா சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் நீட்டுறான். இப்போ டே அதை பார்த்துட்டு, நான் இன்னும் சின்ன பையனை நினச்சிட்ருக்கீங்களா? எனக்கு 18 வயசு ஆகிடுச்சு, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்குறான். ஜங்குக் பார்த்துட்டு, என்ன 18 வயசா? நான் என்ன சாக்லேட் சாப்பிட மாட்டியா என்ன? சாப்பிட மாட்டேன். ஏன்? அது வந்து எனக்கு சாக்லேட் சாப்பிட்ற வயசுலாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பாட்டு நடந்து போகிறான். இப்போது ஜங்குக் தான், ஓய் என்ன சொன்னா? இல்லை, எனக்கு சாக்லேட் சாப்பிட்ற ஏஜ் போயிடுச்சுன்னு சொன்னேன். தெரியுது, பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படி மேலே கீழேயும் பார்க்குறான். இப்போ டே தான் அப்படியே அவனை க்ளோஸ் பண்ணிட்டு, என்ன தெரியுது, என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அவன் ஹேண்ட்ஸ் அங்கேயும் வைக்கிறான். இப்போ ஜங்கு பார்த்துட்டு, ஏய் அதெல்லாம் ஒன்றும் தெரில, அதான் எழுத்து போதுட்டு வந்திருக்கேன், நான் தெரிய போகுது. ஓகே அதுதான். அப்போது உனக்கு சாக்லேட் சாப்பிட்ற ஏஜ் போயிடுச்சு, இப்போ என்ன சாப்பிட்ற ஏஜ் வந்திருக்கு? என்ன சொன்னீங்க? இல்லை, நீ தானே சொன்னேன் சாக்லேட் சாப்பிட்ற ஏஜ்லாம் தாண்டிட்டான்னு, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன மார்க்கமாக பேசுகிறான், சின்ன ஃபாலோ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஜங்குக்கும் அங்கே நின்றுட்டு, ஒய்யாலா என்கிட்டே வா, இனிமேல் தாண்டா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போகிறாரு. ஸோ ஜங்குக்கு அதுக்கப்புறம் சாக்லேட்லாம் கொடுக்கறது கிடையாது. காலேஜ் ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு போவார் டேவை. ஸோ அப்படி ஒரு நாள் வந்து டேவை கூப்பிட்டு பேசுகிறான். உனக்கு மனசாட்சியே கிடையாதா? டேய் உனக்கு மனசாட்சியே இல்லையாடா? ஏன் இல்லைன்னு கேட்குறீங்க? என்னடா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு தெரியுதல, அப்புறம் என்ன, நீ தான் இப்போது காலேஜ் வந்துட்டல, அப்புறம் என்ன, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். என்னது, எனக்கு உங்கள் மேலே லவ் இருக்குன்னே சொல்லலை, நீங்கள் என்ன மேரேஜ் கேரேஜ்ன்றீங்க? அப்படியா? என் மேலே உண்மையாக உனக்கு லவ் வரல? எனக்கு இல்லையே, எனக்கு உங்கள் மேலே லவ் வரல. நீங்கள் அப்போ பார்த்தா அங்கிள் தான் நீங்கள். இப்போது ஜங்குக் காண்டாயிட்டு, டேய் திருப்பியும் அங்கிள்னா அவ்வளோதான் ஒன்று, அவள் தான் உனக்கு மரியாதை. அப்படியே சிரிக்கிறான். ஜங்கு கோவப்படுறத பார்த்துட்டு, கோவப்படு, ஏன் அங்கிள் உங்களுக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜங்குக்கு இன்னும் கோவம் ஏறுது தலைக்கு. தயம், நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, அப்படி தாண்டா ஒன்று பண்ணணும், என் அண்ணனே வேணாம் சொல்லிட்டல இருக்கு உனக்கு அப்படியே மனசில் நினச்சிட்டு சிரிச்சுட்டே இருக்கான் வெளியே. சரி, நம்ம எங்கேயாச்சும் வெளியே எங்கேயாவது போகலாமா? வெளியே வா. எதுக்கு? இல்லை, ஏதாச்சும் காஃபி ஷாப் போகலாமா? எதுக்கு? அதுதான் கேட்குறேன், எதுக்குன்னு. சும்மா பேசதான், வேறு எதுக்கு? இப்போ 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கு தான் இப்போது, அம்மா கேட்டே இருக்காங்கடா எப்படா மேரேஜுன்னு. அதையும் என்கிட்ட சொல்கிறீங்க?
டேய் நான் உன் பின்னாடி தாண்டா சுற்றிட்டு இருக்கேன், உனக்கு தான் மேரேஜ் பண்ண போகிறேன், அதான் உன்கிட்ட கேட்குறேன். இப்போ தயாங் அப்படியே காஃபி குடிச்சிட்டே, நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே ஜங்குக். என்ன சொன்ன இப்போ? ஐயோ பேரை சொல்லட்டுமோ? அது அது இல்லை, நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லையே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்கிறான். ஜங்கு அங்கிள்லேருந்து இப்போது ஜங்கு ஆகிட்டானா? ஐயோ இவன் என்ன பிடிச்சிருவோம் போலயே, நம்ம என்ன நினைக்கிறோன்னு. நீ தானே சொன்ன அங்கிள் கூப்பிடாத என்ன, வடா போட கூட கூப்பிட்டு, நீ தானே சொன்ன, அதான் ஜங்குக்குன்னு கூப்பிட்டேன். சரி நீ சொல்லு, என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? இப்போ லவ் பண்ணலன்னு சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க? இப்படியே சுற்றிட்டே இருக்க போகிறீங்களா? உங்களுக்கு 40 வயசு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு 80 வயசானாலும் பின்னாடி தான் சுற்றுவேன் நான். தயாங் அப்படியே சிரிக்கிறான். என்னது 80 வயசானாலுமா? ஆமாம், உன் பின்னாடி தான் சுற்றுவேன். இப்போட்டே தான் எனக்கு ஒன்றுமே புரியல ஜங்கு. என் கையை பார்த்து எப்படி லவ் வரும்? எனக்கு இது மட்டும் சுத்தமாக புரியல. ஐயோ நான் இப்போ என்ன சொல்கிறது, கை கூட அப்படின்னு சொல்லிட்டு டேவோட கை இழுக்கிறாரு. இப்போ டே தான் என்ன பண்ணுறீங்க? கூடுறா, அப்போ தானே சொல்ல முடியும் எதுக்கு கை பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஹேண்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டு. இல்லை, பல பேருக்கு கண்ணை பார்த்து வரும் காதில், இல்லைனா அவங்க அழகாக பார்த்து வரும். எனக்கு இந்த கையை பார்த்து வந்திருக்கு, இதெல்லாம் தப்பு. ஜங்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங் விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். டேய் ஒரு டைலாக் பேசும்போது பேச விடும், சிரிக்காத. தயாங் உடனே சரி ஓகே சிரிக்கல சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக உங்கள் கையை பார்த்து வந்திருக்கு, இதெல்லாம் என்ன தப்பு? இல்லை நான் தப்புன்னு சொல்ல, எப்படி ஒருத்தவங்க கையை பார்த்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அது எனக்கு தெரில தயாங், உன் கையை பார்த்தேன் பிடிச்சிருந்தது, அதான் தெரில எப்படியோ வந்துருச்சு காதல், அப்படிலாம் கேட்காத நீ. தயாங் இன்னும் விழுந்து சிரிச்சிட்டே இருக்கான். எப்படி கையை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை ரெண்டுத்தையும் காமிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். யாருக்காவது கையை பார்த்து வருமா ஜங்கு? அதிசயமாக இருக்குது. அதிசய பிறவியா நீங்கள்? ஆமாம் நான் அதிசய பிறவி தான். என்ன அதுக்கு, எனக்கு உன் கையை பார்த்து பிடிச்சிருக்கு. அப்புறம் மேரேஜ் ஹாலில் உன் கை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அப்போது நான் காலிடா. இல்லை எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு கையை பார்த்து பிடிச்சிருக்கு நீங்கள், இப்போ ஃபேஸை பார்த்து பிடிச்சிருக்குன்றீங்க. இதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்து பிடிக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள். இங்கே பாரு, கேள்வி மேலே கேள்வி கேட்டு எனக்கு கொள்ளாதான். உன்னை லவ் பண்ணுறேன், நான் பைத்தியமாக லவ் பண்ணுறேன், எனக்கு தெரியாது, நீ வேணும் எனக்கு. இதுலேயே தெரியுது நீங்கள் ஒரு பைத்தியம்னு. ஆமாம் நான் பைத்தியம்தான். இப்போ என்ன அதுக்கு? இங்கே பாருங்கள் ஜங்கு, உங்கள் மேலே இன்னும் எனக்கு லவ் வரல. சரி லவ் வரதுக்கு நான் என்ன பண்ணோம் சொல்லு. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நான் தான் உங்களை லவ் பண்ணலன்னு சொல்கிறேனே, அப்புறம் என்ன? ஐயோ தயாங் ப்ளீஸ் என்னை லவ் பண்ணி எனக்கு கெஞ்ச விடாத அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட கை பிடிச்சிக்கிற ஜங்கு. தயாங் சிரிக்கிறான், ஜங்கு கெஞ்சிட்டு இருக்கான் இந்த சைட்லேருந்து. ப்ளீஸ்ரா என்னை லவ் பண்ணுறா ப்ளீஸ்ரா. ஜங்குக்கு அப்படியே அவன் கையை எடுத்து ஜங்கு கூட நெத்தியில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். ப்ளீஸ் தயாங் ப்ளீஸ்ரா என்னை லவ் பண்ணுறா ப்ளீஸ்ரா, எனக்கு வேணும்டா நீ. ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் அப்படி தான் பார்க்குறாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, நான் வேறு சவால்லாம் விட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட உன்னை கரெக்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ்ரா என்னை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கெஞ்சிட்டு இருக்கான். சத்தியமாக இதுக்கு மேலே முடியலடா, 2 வருஷம் ஆச்சுடா டே. தயாங்க அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். ஜங்குக்கு அப்படியே ஃபேஸை லிஃப்ட் பண்ணிவிட்டு, நான் இங்கே எவ்வளோ சோகமாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கத்துறான். தயாங்க இன்னும் விழுந்து சிரிக்கிறான். சரி ஜங்கு கையை விடுங்க சொல்கிறேன், கையை விடுங்க. இல்லை நீ சொல்லு, அதுக்கப்புறம் தான் கையை விடுவேன் நான். ஜங்கு நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் எப்போவுமே ரகடாக இருப்பீங்களா, அந்த மாதிரி கேளுங்க நான் சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அந்த டீயர்ஸ்லாம் லைட்டாக வைப் பண்ணிட்டு பார்க்குறாரு. சரி இதுக்கு மேலே நல்லா வெயிட் பண்ண முடியாது, என்ன லவ் பண்ண, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. இப்போ தயம் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் சொல்கிறாரு. இப்போது டைம் ஸ்கேப்ஸ். இப்போது தயாங் அவங்க வீட்டில் போயிட்டு பேசிகிட்டு இருக்கான். அங்கே அவங்க அப்பா அம்மா அஞ்சீன்லாம் இருக்காங்க. இப்போது தயாங் சொல்கிறான், எனக்கு வந்து ஜங்குக்கு பிடிச்சிருக்கு, அவரை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். ஜென்னு உடனே கோவப்பட்டு, தயாங் என்ன தயாங் பேசுகிறா? இல்லை ஜென்னா, அவர் எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், கிட்டத்தட்ட எனக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, அண்ட் எனக்கும் அவர் பிடிச்சிருக்கு,
நானும் லவ் பண்ணுறேன் அவரை. அதுவும் இல்லாமல் இது என்னோடய மேரேஜ், என்னோடய லைஃப், என்னோடய விருப்பப்படி தான் இது நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுவும் ஜங்கு கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு வீட்டில். அவங்க அப்பா அம்மாவும் சரி ஓகே பையன் ஆசைப்பட்டுட்டான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. 2 days கழிச்சு காட்டுறாங்க. ஜங்குக் ஃபேமிலி ஒரு ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது செம்ம பெரிய ஹோட்டல். ஸோ அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது தேங்கோட ஃபேமிலியும் அங்கே வராங்க. இப்போது ஜின் அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஜங்குக்கே பார்த்து முறைக்கிறாரு அவர். ஜங்குக் பார்த்துட்டு ஜின்னோட ஷோல்டர் போய் கை போட்டுட்டு நான் மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். ஜின் உடனே கையிடுறானா என் தம்பி வேணான்னு சொல்லிட்டு ஏன் இன்னொரு தம்பி மேரேஜ் பண்ணுறியா நீ? ஏதோ ஒன்று உன் தம்பி தானே, எந்த தம்பியாக இருந்தால் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே அப்படியே பேசி முடிக்கிறாங்க. ஜங்குக் ஆண்டிக்கு மேரேஜுக்கும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே மேரேஜ் ஹாலில் தான் காட்டுறாங்க. ஜங்குக் தான் அப்படியே டிப்டாப்பாக ரெடியாகி அப்படியே ஸ்டேஜில் நிற்கிறாரு. தயங்க கூப்பிட்டுட்டு அப்படியே வராங்க. இப்போது ஜங்குக் அப்படியே ரிங் போடும்போது தயங்கோட கையை பார்க்குறான். ஐயோ இந்த கையை பிடிச்சிட்டோனே அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி அப்படியே ரிங் போட்டு விடுறாரு. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இப்போது ஃபஸ்ட் நைட் ரூமில் தான் காட்டுறாங்க. அப்படியே ஜங்குக் தான் அப்படியே உள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. தயங்க அப்படியே உள்ளே டோர் ஓப்பன் பண்ணி வராரு. இப்போது தயங் வந்து உட்காரான். ஜங்குக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டயங் பக்கத்தில் நெருங்கி வந்து உட்காராரு. டைம் பார்த்துட்டு என்ன இல்லை நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் அதுக்கு தெரியும்ல என்ன நடக்கும்னு. ஏய் நீ அடல்ட் தானே அப்புறம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் இப்போல்லாம் அது கிடையாது. ஏன் இல்லை? ஐயோ ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள், பிபி ஏறிட போகுது. ஏய் தயாங் வேணடா அவ்வளோதான், உனக்கு மேரேஜ் ஆகும் அங்கிள்ன்றியாண்ணா? தயா அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறான் திருப்பி. சரி உங்களுக்கு இப்போது எத்தனை வயசு? ஏன்னா அதை பார்த்துலாம் கேட்குறா. சொல்லுங்கள் சும்மா. 35. அப்போ நீங்கள் அங்கிள் தான். தயாங் அப்படி சொல்லாத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவீங்க அங்கிள்? அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவன் கோட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஷர்ட்லெஸ் தான் நிற்கிறான். தயாங் அப்படியே ஜங்குக்கோட பாடியை பார்த்துட்டு வாயை பொழந்து பார்க்குறான். ஐயோ நீங்கள் அங்கிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட பாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். இந்த பாடியை பார்த்தா அவனுக்கு அங்கிள் மாதிரி தருதா? தயாங் ஸ்டில் வாயை பொழந்து பார்த்துட்ருக்காரு. என்ன இவர் இப்படி இருக்காரு? ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நான் அவரை ரொம்ப கலாச்சிட்டேன் இவரை. தயாங் அப்படியே தயங்கிட்டே உட்காந்துட்ருக்கான். சரி தூங்கலாமா? என்னது தூக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே கிட்ட வரான். சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. என்னது எதுவும் பண்ணிடாதீங்களா? இப்போது நான் யார் தெரியும்ல? யார் நீங்கள்? உன் புருஷன். தயாங் அப்படியே எழுந்து கொஞ்சம் நான் யாருன்னு தெரியும்ல? ஜங்குக்கு அப்படியே 2 ஸ்டெப் பேக் போய்ட்டு என்ன இவன் இப்படி எகிரிட்டு வரான்? என்ன சியான் ஜங்குக்கோட ஒய்ஃப் அப்படின்றாரு. இந்தாங்க. என்ன இந்த கை தானே பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இந்தாங்க கையை வச்சுக்கோங்க. ஆமாம் இந்த கை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு இந்த கையிலேருந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வரான். அப்படியே தயாங்கோட கையிலேருந்து அப்படியே ஹெல்போ ஹார்ம்ஸ் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே போயிட்டு நெக்கில் ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணுறாரு ஜங்குக். அப்படியே கிஸ் பண்ணிட்டு தயாங்கோட ஃபேஸ் பார்க்குறான். தயாங் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக ஃபேஸ் வச்சுட்டு பவுட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜங்குக் அதை பார்த்துட்டு நாடா நான் இந்த அங்கிள் பற்றி தெரிலல உனக்கு? இல்லை நான் அங்கிள் சொல்ல மாட்டேனுமே. நீ சொல்லலனாலும் உனக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸை போயிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தயாங்கோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. தயாங்கும் ஒரு மாதிரி சிரிங்கிட்டே உட்காந்துட்ருக்கான். என்னடா ஒரு மாதிரி உட்காந்துருக்கான்? இல்லை எனக்கு பயமாக இருக்கு. நான் பயமாக இருக்கு? அங்கிள்னு கூப்பிடும்போதுலாம் பயம் இல்லை. சொல்லு இப்போ நான் யார் உனக்கு? ஜங்குக். ஜங்குக்லாம் இல்லை. கால் மீ டாடி. வாட்? கால் மீ டாடி. கூப்பிட்றா. நான் கூப்பிட மாட்டேன். நீ கூப்பிட மாட்டேன்? கூப்பிட மாட்டேன். சரி நானே கூப்பிட வைக்கிறேன். எப்படி? எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட பெல்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ தயாங் அப்படியே பார்க்குறான். ஜங்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறீங்க? நீ சொன்னால் கேட்க மாட்டா, வா
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே தயாங்கோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தான் வராரு ஜங்குக். தயாங் கண்ணை சிமிட்டிட்டு அப்படியே இன்னசென்ட்டாக பார்க்குறான். இங்கே பாரு, இந்த இன்னசென்ட் ஐஸ்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது, சரியா? என்ன பாரு, நான் ஃபுல் வெறியில் இருக்கேன். ஐயோ, இவர் விட மாட்டார் போலையே. சரி, உனக்கு என்ன, நான் டேடின்னு கூப்பிட்டா விட்டுருவியா? விட்டுறேன். ஓகே, நான் கூப்பிடுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அவனோட பேண்ட்லாம் அப்படியே கழட்டுறான். டேங்க் பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நீ சொல்லு டாடின்னு ஃபஸ்ட்டு. சொல்கிறேன். எதுக்காக உங்கள் ட்ரெஸ்? நீ சொல்லு. ஓகே, அது என்னது, இது எவ்வளோ பெருசாக இருக்கு? ஆமாம், பெருசாக தான் இருக்கும். சொல்லு நீ. அது வந்து அது டேடி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க பிடிச்சி இழுத்து அப்படியே உள்ளே இது பண்ணிடுறாரு. டயாங் அப்படியே வைடர்ஸில் பார்க்குறான். அவனால் அதை நம்பவே முடியல. ஏன்னா ஜங்குக் உள்ளே இது பண்ணியிருப்பாரு. இப்போது டயாங் தான், என்ன பண்ணீங்க? நீங்கள் சொன்னீங்க தானே விட மாட்டீங்கன்னு. நீ தானே சொன்ன டாடின்னு கூப்பிட்டா விடுவீங்களான்னு. நீ கூப்பிட்டா நான் விட்டேன். நீங்கள் ரொம்ப மோசம். ஆமாம், நான் மோசம்தான், பார்க்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ரைட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே அப்படியே போகுது.